ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கிறப்ப சடனா நீங்க ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகும்போது நீ வந்து ட்விஸ்ட் ஆகும். அப்ப பாப் சவுண்ட் கேட்கும். முட்டி வந்து அப்படியே பலூன் மாதிரி வீங்கிரும். டாக்டர்கிட்ட போனா அவர் சொல்லுவாரு ஏசிஎல் டியர்ன்ற மாதிரி. அப்ப நம்ம மைண்டுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். இது சின்ன ப்ராப்ளம் தானா? சர்ஜரி பண்ற அளவுக்கு பெரிய விஷயமா? இல்ல பிசியோ பண்ணா மட்டும் போதுமா? இந்த வீடியோல ஏசிஎலோட A to Z இன்ஃபர்மேஷனை ஈஸியா கிளியரா சிம்பிளா சொல்லி தர போறேன். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏசிஎல்னா என்ன? ஏசிஎல்னா ஆன்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா நீ ஜாயிண்டோட சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஃபீமர் அண்ட் டிபியாவை கனெக்ட் பண்ணி நீ ஜாயிண்ட்டுக்குள்ள ஒரு கிராஸா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஏசிஎல் அண்ட் பிசிஎல் ரெண்டும் சேர்ந்து எக்ஸ் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இதுக்கு பேர் குரூசியேட் லிகமெண்ட் சொல்றோம். குரூசியேட்னா கிராஸ்ங்கிற மாதிரி மீனிங். ஏசிஎல் இல்லாட்டி லூஸ் ஆன போல்ட் மாதிரி நம்ம நீ ஜாயிண்ட். இதுல முக்கியமான விஷயம் ஏசிஎல் வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் தான், பட் எக்ஸ்ட்ரா சினோவியல். அப்படின்னா ஏசிஎல் வந்து நீ ஜாயிண்ட்டுக்குள்ள இருக்கலாம். நீ ஜாயிண்ட்டுக்குள்ள இருந்தாலுமே சினோவியல் ஃப்ளூயிட்